ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீர்த்தனா ராம்ஜி யூடியூப் சேனல். இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன்னா, நான் என்ன டெய்லி யூஸ் பண்ணுறேன், நான் என்ன ப்ராடக்ட்லாம் நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்றத என்னோடய மேக்கப் பேக்கில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன். அதாவது லேடிஸ்க்குனாவே எல்லாருக்குமே மேக்கப்புன்றது ரொம்ப பிடிக்கும். அளவுக்கு மீறி நம்ம போடுவோம். யாராவது சொல்லுவாங்க, இங்கே பாரு உனக்கு லிப்ஸ்டிக் அதிகமாக இருக்குது, கொஞ்சம் தொடச்சிக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எத்தனை பேருக்கு இதுமாரி சொல்லியிருக்காங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எனக்கும் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. நம்ம எங்கேயாச்சும் ஃபங்க்ஷனுக்கு போகிறோன்னா ஃபஸ்ட்டு நோஸ் பார்க்கணும். நோஸில் இருக்கிற அந்த ஒயிட் செல்ஸ் எல்லாமே இது போட்டிங்கன்னா ரிமூவ் ஆகிடும். ஸோ இந்த இது யூஸ் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வெயில் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது. ஸோ நம்ம வெளில போனோம் அப்படின்னா நம்ம ஸ்கின் டேர்ன் ஆகிடும் ஃபேஸு. ஸோ அதனால் நீங்கள் சன்ஸ்க்ரீன் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். அது டேர்ன்லேருந்து நம்மளை காப்பாற்றிடும். ஸோ அதனால் நீங்கள் எங்கே போனாலுமே சன்ஸ்க்ரீன் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் என்ன ப்ராடக்ட்டில் வேணாலும் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க, அது சேஃபு. நம்ம வீட்டில் இருந்தாலுமே இப்போ டாக்டர்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, வீட்டில் இருந்தாலுமே நீங்கள் சன்ஸ்க்ரீன் நீங்கள் போடுங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ அந்த சன்ஸ்க்ரீன் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா டேர்ன் ஆகாமல் நம்ம ஃபேஸை சேஃபாக காப்பாற்றிக்கலாம். அதனால் நான் அந்த ரெண்டுமே நான் யூஸ் பண்ணுவேன். உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் பிடிக்குதோ அந்த ப்ராடக்ட்லேருந்து நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணலாம். ஸோ மறக்காமல் எல்லாருமே சன்ஸ்க்ரீன்ஸ் எல்லாமே. அடுத்தது பாடி லோஷன். இப்போலாம் பாடி லோஷன் தான் எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்க. அப்போல்லாம் பார்த்திங்கன்னா கோகனட் ஆயில் தான். ஸோ பாத்திங் பண்ணி முடிச்சுட்டு வந்த பிறகு எல்லாருமே கோகனட் ஆயில் தான் அப்ளை பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் கோகனட் ஆயில் கூட நம்ம பாடியில் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா மாய்ஸ்சரைசர். இது எப்படி யூஸ் பண்ணணும்னா, நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்த பிறகு இதை நான் அப்ளை பண்ணோம். ஃபேஸில் அப்ளை பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் ஃபேஸு. ஸ்கின்லேருந்து எந்த ஒரு இதுவுமே வராது, பிளாக்கு இல்லை பிம்பிள்ஸு எதுவுமே வராது. நல்ல ஒரு ப்ராடக்ட் இது. நான் இந்த ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ணுறேன். இதில் விட்டமின் சி கூட இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா ஜெல் மாரி இருக்கும், நல்லாயிருக்கும். நம்ம ஃபேஸில் நல்லா ஸ்கின்க்கு நல்லா அப்சர்வ் ஆகிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இது எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னா, நம்ம ஃபவுண்டேஷன் போடுறதுக்கு முன்னாடி இது போட்டுக்கணும். இது போட்டிங்க அப்படின்னா நம்மளோட ஸ்கின்னில் நல்லா ஷைனிங் கொடுக்கும். அதனால் இந்த ஸ்டோக்கர் இந்த யூஸ் பண்ணலாம் அப்படின்னா நல்லாயிருக்கும். இது பிரைட்டாக எடுத்து காட்டும், ஈவனாக வரும். ஸோ அதனால் நான் இது யூஸ் பண்ணுறேன். ஷைனிங்காகவும் இருக்கும். நீங்கள் எந்த ப்ராடக்டில் வேணால். அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபவுண்டேஷன் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஃபவுண்டேஷன் பார்த்திங்கன்னா நான் சுகரில் வாங்கியிருக்கேன். ஸோ ஒருத்தவங்க ஃபேஸ்க்கு தகுந்த மாதிரி வாங்கி போட்டுக்கலாம். ஸோ எனக்கு சுகரில் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இது வாங்கிட்டேன். பின்னாடிக்கு பேக் சைடு கூட ப்ரெஷ் இருக்கும். ப்ரெஷ்ஷில் வச்சு நம்ம இது பண்ணிக்கலாம். ஸோ ஃபேஸ்க்கு நல்ல ஒரு க்ளோவாக எடுத்து காட்டும். ஒரு மேக்கப் பண்ணியிருக்கிற மாரியே தெரியாது, அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும். நான் சுகரில் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் என்ன வேணாலும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பவுடர். நான் லாக்மியில் யூஸ் பண்ணுறேன். இதுவும் நல்லா தான் இருக்கும். நான் லாக்மியில் தான் நான் யூஸ் பண்ணுவேன். நீங்கள் என்ன வேணாலும் ப்ராடக்ட்டில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா லிப்ஸ்டிக்கு. நான் அதை சுகரில் தான் யூஸ் பண்ணுறேன். இது நல்லா இருக்குது, எனக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது. இதில் 3 இருக்குது, உள்ளார 3 இருக்குது. நல்லாயிருக்கும், நல்லா திக்காக இருக்கும். இது நான் யூஸ் பண்ணி பார்த்ததில் இது ரொம்ப பெஸ்ட்டாக இருந்துச்சு. இது நல்லாயிருக்கும். நான் அப்பப்போ யூஸ் பண்ணிப்பேன். இது நல்லா திக்காக இருக்கும். லைட்டாக வேணாலும் போட்டுக்கலாம், திக்காக வேணாலும் போட்டுக்கலாம். நம்ம கை வச்சு அழைச்சாலும் அலையாது, அது ரிமூவ் ஆகாது. அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும். நான் யூஸ் பண்ணிப்பேன். ஸோ எல்லாமே பார்த்திங்க லைட்டாக யூஸ் பண்ணாலுமே நல்லா பிரைட்டாக எடுத்து காட்டும். ஸோ அதனால் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம லிப்ஸ்டிக்
என்ன பார்க்க போகிறோன்னா லிப் பாம் பார்க்க போகிறோம். லிப் பாம் வந்து நான் எப்பயுமே யூஸ் பண்ணுவேன். இதில் வந்து விட்டமின் இ இருக்குது. லிப்ஸ்டிக் போடுறோம் அப்படின்னா நான் லிப் பாம் போட்டு தான் லிப்ஸ்டிக் போடுவேன். ஸோ டெய்லி வீட்டில் இருக்கிறப்ப கூட இந்த லிப் பாம் மட்டும் நான் யூஸ் பண்ணிப்பேன். ஏன்னா லிப் பாம் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம போடுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோக்கு நம்மளுக்கு உதடுக்கு சேஃபு. ஸோ லிப்ஸ்டிக் மட்டுமே நீங்கள் போட்டிங்க அப்படின்னா நம்ம உதடு வந்து ரொம்ப பிளாக் ஆகிடும். ஸோ அதனால் வந்து நான் லிப் பாமும் நான் யூஸ் பண்ணுவேன். இந்த லிப் பாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏதாவது ஒரு லிப்ஸ்டிக் போட்டாலும் நான் இந்த லிப் பாம் யூஸ் பண்ணுவேன். ஸோ வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த லிப் பாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நிறைய யூஸ் பண்ணிட்டேன் இந்த லிப் பாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து மாய்ஸ்சரைசர் போட்டு தான் இந்த லிப் பாம் போட்டோன்னா நம்ம ஃபேஸ் சூப்பராக இருக்கும். வேறு எதுவுமே நம்ம போடவே தேவை கிடையாது. இது தான் நான் டெய்லியும் நான் வீட்டில் போட்டுட்ருப்பேன். வீட்டிலனா மாய்ஸ்சரைசர், பார்க்க போகிறோம்னா மெயினானது உள்ளதை பார்க்க போகிறோம். இது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதாவது வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பர்ஃப்யூம் இருக்கும், ஆயில் இருக்கும், பாடி வாஷ் இருக்கும். அந்த 3மே இருக்கும். ஃபஸ்ட்டு பர்ஃப்யூம் வந்து பக்காவாக இருக்கும். சாக்லேட் ஸ்மெல் வடை அடிக்கும் நம்ம இதில். நல்லாயிருக்கும் பயங்கரமாக. நான் எங்கே போனாலும் அதான் யூஸ் பண்ணுவேன். ஸோ செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா பாடி வந்து நல்லா ஆயில். இது வந்து நல்லாயிருக்கும் இந்த ப்ராடக்ட்டு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பாடி வாஷ் வந்து நான் எப்போயாவது இது யூஸ் பண்ணிப்பேன். பாடி வாஷ் எப்போல்லாம் ஆயில் மசாஜ் பண்ணுறனோ இல்லை வந்து என்ன பண்ணுறேன்னா இது வந்து யூஸ் பண்ணிப்பேன். இது 3மே பக்காவாக இருக்கும். நீங்கள் எல்லாருமே வாங்கி தாராளமாக யூஸ் பண்ணலாம். பயங்கரமான ஒரு பிராண்ட் இது. நான் இதில் தான் ஷாம்பு, ஃபேஸ் வாஷ் எல்லாமே இதில் தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு எல்லாமே ஷேர் பண்ணுறேன். இதோ பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வாஷ். இது வந்து மார்னிங் ஏஞ்சோடனே நான் இந்த ஃபேஸ் வாஷில் தான் நான் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணுவேன். சூப்பராக இருக்கும். ஸோ இது வந்து மாஸ்க். இப்போ வந்து வீக்லி 1 டைம்ஸ் நான் இதை யூஸ் பண்ணுவேன். யூஸ் பண்ணுறப்ப அந்த டைமில் நம்மளுக்கு க்ளோ கிடைக்கும். நல்லாயிருக்கும் இது. இந்த ப்ராடக்ட் நீங்கள் எல்லாமே ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தீங்கன்னா உங்கள் ஃபேஸ் நல்லாயிருக்கும். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நிறைய ப்ராடக்ட்டை பற்றி நான் சொல்கிறேன். ஸோ மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க.